கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். உங்களுடைய வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் ஜெபித்து தியானிப்போம். அன்புள்ள தேவனே, இந்த நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சத்திய ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். முதலாம் வசனம். அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். இந்த அதிகாரத்துல நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் பல இடங்களுக்கு, ஒரு சில இடங்கள் அவங்க ஏற்கனவே சந்தித்த இடங்கள். அவங்க போய் சுவிசேஷத்தை அறிவித்து தேவாலயத்திலே ஓய்வு நாளிலே அங்கு இருந்தவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை பேசி உபதேசித்து போதித்து அங்கு இருந்த சீஷர்களை மறுபடியுமாக சந்தித்த ஒரு சில இடங்கள் இருக்கிறது. ஒரு சில இடங்களுக்கு அவர்கள் முதல் முறையாக போன இடங்களும் இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய வேதாகமத்துல பின்பகுதியில வரைபடங்கள் இருக்கிறது. அதுல அப்போஸ்தலனாகிய பவுலின் பயணங்கள் அப்படின்ட்டு வரைபடங்கள் இருக்கிறது. அதை வைத்து நாம் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் செய்த பிரயாணங்களை, நாம் இந்த அதிகாரங்களில் இருக்கிற காரியங்களை நாம் அந்த வரைபடத்தோடு நாம் பார்க்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால நீங்க இந்த பகுதிகளை தியானிக்கும் பொழுது அந்த வரைபடத்தை நீங்க பார்த்து தியானிச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு புரியறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, ரெண்டு பேரும் ஏற்கனவே இந்த தெர்பை லீஸ்திரா ஏற்கனவே அவர்கள் சென்ற இடங்கள். அப்போ அங்க போய் அங்கே ஒரு நபரை சந்திக்கிறாங்க. யாருன்னா தீமோத்தேயு. இந்த தீமோத்தேயு அவங்க அம்மா விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீ, அப்பா கிரேக்கன். அடுத்ததாக அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. அப்போ அந்த சீஷர் கூட்டத்துல அநேகர் இருந்தாங்க. ஆனா இங்க விசேஷித்த விதமாய் அந்த சீஷர்கள் மத்தியிலே இருந்த ஒரு நபரை குறித்து ஒரு விசேஷித்த காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. தீமோத்தேயுவை குறித்து. அவர் நற்சாட்சி பெற்றவராயிருந்தார் அங்க இருந்த சகோதரர்களுக்குள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அவருடைய கிரியைகள், அவருடைய நடக்கை, அவருடைய எல்லாமே சகல காரியங்களையும் அவர்கள் கவனித்து அதுல ஒரு விசேஷித்த காரியத்தை அவர்கள் கண்டது நிமித்தம் தீமோத்தேயுவை குறித்து அவர்கள் நல்ல சாட்சியை சொன்னார்கள். அவனை பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி, அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடங்களில் இருக்கும் யூதர்கள் எல்லாரும் அறிந்திருந்தபடியால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். நம்ம கடந்த முந்தின அதிகாரத்துல 15ஆம் அதிகாரத்துல நம்ம தியானிச்சோம். அந்தியோகியா சபையில ஒரு சிலர் விருத்த சேதனம் பண்ணினாதான் ரட்சிக்கப்படுவீங்க அப்படிங்கிறத சொன்னதும், அப்புறம் அவங்க பவுலும் பர்னபாவும் அவங்க எருசலேம்ல இருந்த அப்போஸ்தலர்கள்கிட்ட போய் அதை குறித்து பேசி அவங்க முடிவெடுத்து நிருபம் எழுதப்பட்டு அவங்க மறுபடியும் அந்தியோகியா சபைக்கு வந்ததை நம்ம தியானிச்சோம். அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு விருத்த சேதனம் அவசியம் இல்லை. தேவனுடைய கிருபையினாலே அவருடைய வார்த்தையை விசுவாசிப்பதின் நிமித்தம் நம்ம ரட்சிக்கப்படுறோம் அப்படிங்கிறத தியானிச்சோம். அப்போ இங்க அப்போ நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி வரும். ஏன் பவுல் தீமோத்தேயுக்கு விருத்த சேதனம் பண்ணணும்? அப்போ இந்த வசனத்திலேயே பதில் இருக்குது. என்ன பதில்னா, அந்த 3வது வசனத்துல அவ்விடங்களில் இருக்கும் யூதர்கள் எல்லாரும் அறிந்திருந்தபடியால், என்ன அறிந்திருந்தாங்கன்னா, தீமோத்தேயுடைய அப்பா கிரேக்கன் அப்படிங்கிறத அறிந்திருந்தாங்க. அப்போ பவுல் தீமோத்தேயுக்குள்ள அவர் ஏதோ ஒரு வித்தியாசத்தை பார்த்தார்.
அதனால தீமோத்தேயுவை ஊழியத்துக்கு அவரோடு கூட கூட்டிட்டு போகணும்னு ஒரு விருப்பம் அவருக்குள்ள உண்டாகிறது. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, மற்றவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினால அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். அப்போ அவங்க ஊழியம் செய்ய போகிற இடங்கள்ல அவங்க தீமோத்தேயுவை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற காரணத்தினால அவர் என்ன பண்றாரு, தீமோத்தேயுவுக்கு விருத்த சேதனம் பண்றார். 4ஆம் வசனத்துல, அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அப்போ ஒவ்வொரு இடங்களுக்கும் பவுலும் தீமோத்தேயு அவங்க கூட போனாரா அப்படிங்கிறது எழுதப்படலை இந்த பகுதியில. அதனால நம்மளுக்கு நிச்சயமா தெரியல தீமோத்தேயு அவங்க கூட போனாரா இல்லையாங்கிறது. பவுலும் சீலாவும் போனாங்க. அப்போ அவங்க சந்தித்த ஒவ்வொரு சபைகளிலும் அவங்க விசேஷித்த விதமா என்ன பண்ணாங்கன்னா, மூப்பரால் விதிக்கப்பட்ட சட்டங்கள். அப்போ இப்போ நம்ம கையில வேதாகமம் இருக்கிறது போல அந்த காலத்துல இல்ல, சீஷர்களுடைய கரங்கள்ல கிடையாது. அப்போ ஓய்வு நாள்ல தான் வாசிக்கப்பட்ட வேத வார்த்தையை அவர்கள் கேட்டார்கள். அப்போ இந்த நிருபங்கள் எப்படியாக அந்தியோகியா சபைக்கு அந்த விருத்த சேதனத்தை குறித்து அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை வந்தப்போ அவங்க எழுதி அனுப்புனாங்க இல்லையா, நம்ம தியானிச்சோம். விக்கிரகங்களுக்கு படைச்சதை சாப்பிடக்கூடாது, ரத்தத்தை புசிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சில கட்டளைகள். இப்படியாக ஒவ்வொரு சபைகள்லையும் அப்போஸ்தலர்களால் கொடுக்கப்பட்ட கட்டளைகளை அப்போஸ்தலனாகிய பவுல் போதித்தார். அவங்களுக்கு அதை கை கொள்ளணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்தார். இது நிமித்தம் என்ன ஆனது அப்படின்னா, அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க எப்படி நம்மளுடைய விசுவாசம் ஸ்திரப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, வேத வசனத்தை பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு நாம் தியானிக்க அதற்கு விட்டு கொடுக்க கீழ்ப்படிய தான் நம்ம விசுவாசத்தில் ஸ்திரப்பட முடியும், பலப்பட முடியும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறார். புத்தியுள்ளவன் புத்தி இல்லாதவன் 2 பேர் வீடு கட்டினாங்க. ஒருத்தர் புத்தியுள்ளவர் கற்பாறையின் மேல் கட்டினாரு, புத்தி இல்லாதவர் மணல் மேல கட்டினாரு. அப்போ காற்றும் புயலும் வந்தப்போ கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு நிலைத்து நின்றது, மணல் மேல் கட்டப்பட்ட வீடு இடிந்து போயிடுச்சு. அப்போ அது தேவனுடைய வார்த்தையின் மேல் கட்டப்படுகிற ஒரு வாழ்க்கை. இப்போ நமக்கு வருகிற உபத்திரவங்கள், போராட்டங்கள், சோதனைகள், நிந்தைகள், அவமானங்கள், இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் கர்த்தருக்குள் நிலைத்து நிற்க வேண்டுமானால் நமக்குள் வேத வசனம் இருந்தால் மட்டுமே, கீழ்ப்படிதல் இருந்தால் மட்டுமே நம்முடைய விசுவாசம் பலப்பட்டு ஸ்திரப்பட்டு இருக்கும். அடுத்ததாக அவர்கள் பிரிக்கியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். இங்க 2 காரியங்களை பார்க்கிறோம். ஒன்று ஆசியால வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் தடை செய்கிறார், அது ஒரு காரியம். இன்னொரு காரியம், அவங்க பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள், ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். அப்போ 2 இடங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவங்கள போக வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு காரியத்தை செய்கிறார், தடை செய்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையிலும் கூட நம்ம சில நேரம் நினைக்கலாம், நம்ம நற்கிரியை தானே செய்ய போறோம், நம்ம ஊழியம் தானே செய்ய போறோம், சுவிசேஷம் தானே அறிவிக்க போறோம், எங்க செஞ்சா என்ன அல்லது எப்போ செஞ்சா என்ன அப்படிங்கிற கேள்விகள் நமக்குள்ள இருக்கும். நல்ல காரியம் தானே அப்படின்னு நினைப்போம். ஆனால் இந்த வசனங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, எதை செய்தாலும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படியே நாம் செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திற்கு இன்னைக்கு வேண்டாம், இங்க போக வேண்டாம், இதை நீ செய்ய வேண்டாம். சுவிசேஷம் அறிவிக்கிறது நல்ல காரியம் இல்லையா? அப்போ எங்கனாலும் நம்ம செய்யலாமா? கிடையாது. ஆவியானவர் நம்மளை எப்படி வழி நடத்துகிறாரோ அதன்படி நாம் செய்ய வேண்டியது மிக மிக அவசியமான காரியமாய் இருக்கிறது.
பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஒரு காரியத்தை செய்ய வேண்டாம், அங்க போக வேண்டாம்னா நம்ம அங்க போகக்கூடாது, அந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. அடுத்ததாக, அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். இங்க பல இடங்களுடைய பெயர்கள் காணப்படுது. வரைபடத்துல எல்லாமே நம்ம அதை வச்சு இதை தியானிச்சோம்னா ரொம்ப தெளிவாக நம்மளுக்கு புரியும். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அப்போ ராத்திரியில பவுலுக்கு ஒரு தரிசனம். அப்போ நிச்சயமாக அவர் அந்த நேரத்தில் அவர் ஜெபித்து கொண்டிருந்திருப்பார். ஜெப நேரத்திலே ஒரு தரிசனத்தை தேவன் தருகிறார். அந்த தரிசனத்துல மக்கதோனியா தேசத்தான் ஒண்ணு வந்து அந்த தரிசனத்துல அவரே சொல்லியிருந்திருக்கலாம், நான் மக்கதோனியால இருந்து வர்றேன்ட்டு. அல்லது அவருடைய ஆடை, நம்ம இப்போ ஒவ்வொரு தேசங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆடைகள் இருக்குது. இப்போ நம்ம இந்தியாலேயே எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் அதற்குரிய ஆடைகள் இருக்குது. அப்போ அதே போல மக்கதோனியாக்குன்னு ஒரு விதமான ஆடை இருந்திருக்கலாம். அந்த ஆடையை அணிந்து அந்த மனிதன் தரிசனத்துல காணப்பட்டிருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு விதத்துல பவுலுக்கு தெரியுது, இவர் வந்து மக்கதோனியாவை சேர்ந்த ஒரு நபர். அப்போ அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். தரிசனத்துல வந்து அவர் கேட்கிறார், எங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க. அடுத்ததாக என்ன நடக்குதுன்னா, அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி, அப்போ துரோவாவில் கப்பல் ஏறி சாமோத் திராக்கே தீவுக்கும் மறுநாளிலே நெயாப்போலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கும் தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம். அப்போ அவங்களுக்கு தரிசனத்திலே கர்த்தர் பேசின காரியத்தை அவர்கள் நிச்சயித்து கொண்டு மக்கதோனியால போய் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க உடனே அதற்கேற்ற காரியங்களை அவங்க செய்யறாங்க. செஞ்சு மக்கதோனியால இப்போ நம்ம எப்படி தமிழ்நாடுக்கு சென்னை தலைநகரம் மாதிரி, அப்போ அந்த மக்கதோனியா தேசத்து நாடுகளில் அது வந்து ஒரு தலைமையான இடமா இருந்திருக்கு, பிலிப்பி பட்டணம். அந்த பட்டணத்துல அவங்க போய் அங்க கொஞ்ச நாள் தங்கி இருக்கிறாங்க. அப்போ அடுத்ததாக என்ன நடக்குதுன்னா, ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். இதுவரைக்கும் நம்ம தியானித்த அதிகாரங்கள்ல ஓய்வு நாட்கள்ல அவங்க வந்து தேவாலயத்துக்கு போனதாக எழுதப்பட்டிருக்கு. அங்க போய் கர்த்தருடைய வார்த்தையை அவங்க பேசினது, ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். ஆனா இந்த பிலிப்பி பட்டணத்துல அவங்க வந்து ஓய்வு நாள்ல என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஆற்றங்கரையில வழக்கமாக அவங்க ஜெபிக்கிற ஒரு இடம் இருந்திருக்கு, அங்க போறாங்க. அங்க போய் அங்க இருந்த ஸ்திரீகளுக்கு பவுலும் சீலாவும் அவங்க உபதேசிக்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து கூறுகிறார்கள். அப்போ நான் விசுவாசிக்கிறேன், அந்த பிலிப்பி பட்டணத்துல தேவாலயம் இல்லாம இருந்திருக்கு. அப்போ அவங்க ஆற்றங்கரையில தான் அவங்க என்ன பண்றாங்க, கூடி ஜெபிக்கிறார்கள். அப்போ அங்க என்ன நடக்குது அப்படின்னா, அப்பொழுது தியத்திரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். ஹல்லேலூயா. அப்போ இங்க ஒரு சகோதரி லீதியாள், அவங்க வந்து தியத்திரா அவங்க ஊரு. அவங்க என்ன தொழில் செய்துட்டு இருந்தாங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் பண்ற ஒரு சகோதரி, இரத்தாம்பரம் விற்கிறவள். அப்போ அவங்க நிச்சயமாகவே அவங்க வசதி வாய்ப்பு உள்ள ஒரு சகோதரி. அப்போ அவங்க தேவனை வணங்குகிறவர்கள், ஆனா அவங்க இன்னும் ஞான ஸ்நானம் எடுக்கல. அப்போ தேவனை அறிந்திருக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் வந்து விசேஷித்த விதமாய் லீதியாளுடைய உள்ளத்தை என்ன பண்ணாரா, இருதயத்தை பவுல் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத கவனிக்கும்படி கர்த்தர் திறந்தருளினார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஒரு சில நேரம் நம்ம அனுபவிச்சிருப்போம், நம்ம அனுபவிச்சிருப்போம். ஊழியக்காரங்க பேசும்போது
நம்மளுக்கு சில நேரம் புரியாது என்ன ஆவியானவர் அவங்கள கொண்டு பேசுறாருன்னு. அப்போ நம்ம எப்பவுமே வேதத்தை தியானிக்கிறதற்கு முன்பாகவும், நம்ம சபைக்கு போய் வேதத்தை வசனங்களை கேட்பதற்கு முன்பாகவும், அல்லது நம்ம ஒரு யூடியூப்லேயே ஒரு ஊழியக்காரங்க பேசுகிற வார்த்தையை கேட்குறோன்னா, அப்போ எப்பொழுதுமே நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, இயேசுவே நீங்கள் என்ன என்கிட்ட பேச விரும்புகிறீங்களோ அதை நான் கவனிக்கும்படி, உணர்ந்து கொள்ளும்படி என் இருதயத்தை திறந்தருளுங்க. இது நம்ம செய்ய வேண்டிய ஜெபம். அடுத்ததாக என்னன்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு போய் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றார். அவருடைய வார்த்தையை பேச சொல்லுகிறார். அல்லது இதை ஏதாச்சும் அவரை குறித்தோ, அவருடைய வார்த்தையையோ, அவர் சொல்லுகிற காரியத்தையோ சொல்லும்போது, அப்பொழுது சில நேரம் ஒரு சிலருக்கு நம்ம என்ன ஆண்டவர் பேச வராருங்கிறது புரியாது. அப்போ நம்ம அந்த காரியத்தை செய்வதற்கு முன்பாகவே நம்ம அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஆண்டவரே, இப்படியாக நீங்க போய் பேச சொல்றீங்க, அவங்களுடைய இருதயத்தை நீங்க திறந்தருளுங்க. நீங்க என்ன அவங்கள்ட்ட பேசணும்னு விரும்புறீங்களோ, அவங்க என்ன உணரணும்னு விரும்புறீங்களோ அதை அவங்க புரிந்து கொள்ளத்தக்கதாய் அவங்க இருதயத்தை திறந்தருளுங்கன்னு நம்ம ஜெபிக்கிறது மிகவும் அவசியமான ஒரு காரியமா இருக்கிறது. அடுத்ததாக, அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்போ இந்த சகோதரிக்குள் ஒரு விசேஷித்த கிருபை காணப்படுகிறது. என்ன கிருபை அப்படின்னா, உபசரிக்கிற ஒரு கிருபை. அப்போ பவுலும் சீலாவும் நான் விசுவாசிக்கிறேன், அது அவங்களுடைய முதல் பிலிப்பி பட்டணத்துக்கு முதல் முறையாக அவங்க சென்று இருந்திருக்கலாம். அப்போ கர்த்தர் அவங்களுக்கு, அந்த ஊழியக்காரர்களாகிய அவர்களுக்கு ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாருன்னு தான் நம்ம சொல்லணும். அந்த லீதியாள் என்கிற சகோதரி அவங்க ஏதோ கடமைக்காக இல்லை, ஐயோ நம்ம கூப்பிடணுமே அப்படின்னு இல்லை. அவங்க எப்படி கூப்பிட்டாங்களாம், வருந்தி கேட்டுக்கொண்டார்களாம். அப்போ ஒரு உண்மையான இருதயம், ஒரு கர்த்தர் அவங்களுக்குள்ள ஒரு பாரத்தை போட்டிருந்திருப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஊழியக்காரர்களை உபசரிக்கும்படியாய், அவர்களை தங்க வைக்கும்படியாய் அந்த சகோதரி அவங்க வீட்டை திறந்து கொடுக்குறாங்க. அப்போ நிச்சயமாய் அதற்கேற்ற வசதி வாய்ப்புகள் அவங்க வீட்டில் இருந்திருக்கும். அப்போ பவுலும் சீலாவும் அந்த பிலிப்பி பட்டணத்துல இருந்த நாட்கள்ல அந்த சகோதரியுடைய வீட்டில் தங்கி தேவன் நியமித்த காரியத்தை செய்து கொண்டு வந்தார்கள். இப்போ இங்கே முக்கியமாய் நடந்த ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். என்னன்னா, நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அப்போ அந்த ஜெபம் பண்ணுகிற இடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆற்றங்கரை தான் அவங்க வழக்கமா ஜெபம் பண்ணுகிற இடம். அப்போ ஒவ்வொரு நாளும் அவங்க அந்த இடத்துக்கு போய் ஜெபித்து கொண்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த போற வழியில அனுதினமும் குறி சொல்லுகிற ஆவியை உடைய ஒரு சகோதரி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அனுதினமுமே பவுலுக்கும் சீலாவுக்கும் எதிர்பட்டாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். அப்போ அவங்க கிடையாது, அவங்கக்குள்ள இருந்து அந்த குறி சொல்லுகிற ஆவி பவுலையும் சீலாவையும் அறிந்தது நிமித்தம், அவர்களை கொண்டு தேவன் செய்த காரியங்களை அறிந்தது நிமித்தம், அந்த அசுத்த ஆவி, குறி சொல்லுகிற ஆவி பேசின காரியம் எல்லாம் 100க்கு 100 உண்மைதான். நம்ம அதை பார்த்தோம்னா, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். ஆமா, உன்னதமான ஊழியக்காரர் தான். ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள். உண்மைதான், ரட்சிப்பின் வழியை அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்போ நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். ஏன், அடுத்த வசனம் நம்ம பார்ப்போம். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால், அப்போ ஒவ்வொரு நேரமும் அவங்க ஜபிக்கிற அந்த இடத்துக்கு ஆற்றங்கரைக்கு போகும்போது இந்த குறி சொல்லுகிற ஆவியை கொண்டிருந்த சகோதரி இப்படியாக பல முறை அவங்க சொல்லிட்டே இருந்திருக்காங்க. அப்போ பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. ஹல்லேலூயா. அப்போ பவுலுக்குள் ஏன் கோபம் வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். நம்ம இந்த அசுத்த ஆவிகளை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அது சொல்றது உண்மைதான். இப்போ சர்ப்பம் வந்து ஏவாள்கிட்ட பேசிச்சு. அது சொன்னது உண்மைதான். நீ வந்து உன் கண்கள் திறக்கப்படும், நீ தேவர்களை போல ஆவ. அப்போ அதுல உண்மையும் இருந்துச்சு, பொய்யும் இருந்துச்சு. கர்த்தர் சொன்ன காரியத்துக்கு கீழ்ப்படியாதபடிக்கு வஞ்சகமாய் பேசிச்சு. இங்க வந்து அது சொன்னது கரெக்ட் தான். ஆனா பாருங்க, அதுக்குள் நம்ம ஆழமாய் பார்க்கும் பொழுது இவர்களை புகழக்கூடிய ஒரு காரியம் அங்கு காணப்படுகிறது, அல்லது ஒரு பெருமைக்கு ஏதுவான காரியம். பிசாசனுடைய 3 முக்கிய காரியங்கள் என்னன்னா, அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே, வேறொன்றுக்கும் வரான். அப்போ அவன் பேசுற வார்த்தைகள் எல்லாமே அது வெளிப்படையாய் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி மரணமும் பாதாளத்தின் வாசலும் தான் இருக்குது. நம்ம மாம்சத்துக்கு அது ரொம்ப இனிமையா இருக்கும் அவன் பேசுற காரியங்கள். ஆனா நம்ம என்னைக்கு அதற்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஒரு குழியை அவன் வெட்டி வச்சிருக்கான்னு நம்ம அறிந்திருந்தோம்னா, நிச்சயமா அவன் பேசுகிற பொய்களை நாம் அறிந்து பவுலை போல நாம் அதற்கு எச்சரிக்கையா இருப்போம். அப்போ இதுல நம்மளை நாம் நிதானித்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது, கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை செய்யும் பொழுது, கர்த்தர் விரும்புகிற காரியத்தை செய்யும் பொழுது, சில நேரங்களிலே பிசாசானவன் நமக்குள் பெருமையை கொண்டு வந்து போடுவான். பெருமையான உணர்வுகள், பெருமையான எண்ணங்கள், பெருமையான பேச்சுக்கள், அது மனிதர்கள் மூலமாய் வரலாம், அல்லது நமக்குள்ளே சுயமே நமக்குள் இருந்து பேசலாம். நமக்குள் இருந்தே நம்ம இருதயத்தின் உணர்வுகளுக்குள் இருந்து பேசலாம். ஆனால் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சகல துதியும் கனமும் மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே உரியது. நாம் வெறுமையான பாத்திரம், நாம் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிற பாத்திரங்கள். அவருடைய கரத்திலே தேவன் எடுத்து பயன்படுத்துகிறார், பிரயோஜனப்படுத்துகிறார், அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். அப்போ கர்த்தருக்கே நாம் புகழ்ச்சியையும் கனத்தையும் மகிமையையும் எப்பொழுதும் நாம் செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே தேவனுடைய பலத்த கரத்திற்குள் நாம் அடங்கி மனத்தாழ்மையோடு இருக்கும் பொழுது நிச்சயமாகவே இன்னும் அதிகமாய் தேவனுடைய மகிமையும் கிருபையும் நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுவதை நாம் பார்க்கலாம். அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிற்றென்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். இப்போ இந்த சகோதரி, குறி சொல்லுகிற ஆவியை உடைய சகோதரியை கொண்டு அவர்கள் என்ன பண்ணி கொண்டிருந்தாங்கன்னா, அவங்களுக்குள் நல்ல ஒரு பணம் சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த குறி சொல்லுகிற ஆவி போன உடனே அந்த சகோதரியால குறி சொல்ல முடியல. அப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு லாஸ், ஒரு இழப்பு ஏற்படுது. அப்போ அவங்க அந்த கோபத்தின் நிமித்தம் அவங்க பவுலையும் சீலாவையும் என்ன பண்றாங்கன்னா, அந்த பிலிப்பி பட்டணத்துல உள்ள அதிகாரிகளிடத்துல இழுத்து கொண்டு போறாங்க. போய் அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து, யூதர்கள் ஆகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமர் ஆகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். ஒரு தவறான குற்றச்சாட்டு. அவர்கள் செய்தது நன்மையான காரியம் இல்லையா? அந்த சகோதரியை பொல்லாத அசுத்த கிரியையிலிருந்து விடுதலை ஆக்கினார்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆனால் அவர்களுக்கு கிடைத்த காரியம் என்ன அப்படின்னா, ஒரு தவறான குற்றச்சாட்டு. அது நிமித்தம் என்ன உண்டாகுதுன்னா, அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். எவ்வளோ பாருங்க, ஒரு நிந்தை, அவமானம்ல. அவங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து அவங்கள அநேக அடிகள் அடித்து அவங்கள என்ன பண்றாங்களாம், சிறைச்சாலையில வைத்து பத்திரமாய் காக்க சொல்றாங்களாம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுவு மரத்தில் மாட்டி வைத்தான்.
அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, உள்ள சிறைச்சாலையிலே ரொம்ப உள் பகுதியில இருந்த ஒரு அறைக்குள் அவங்கள போய் அடைத்து வைத்து, அவங்க கால்கள்ல தொழு மரத்தில், அப்போ அந்த நிலத்திலேயே கட்டைகள் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த கட்டைகள்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தொழு மரத்துல அவங்க கால்கள மாட்டி வைத்தாங்களாம். ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழல்ல, பயங்கரமாய் அடிகள் பெற்றுக்கொண்டு, வஸ்திரம் இல்லாமல், கால்கள் மாட்டப்பட்ட சூழ்நிலையில பவுலும், சீலாவும் இருக்கிறார்கள். அவங்க அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நடுராத்திரியிலே பவுலும், சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். எவ்ளோ பெரிய ஒரு கிருபை அவங்க வாழ்க்கையில கொடுக்கப்பட்டிருந்ததுல்ல. இது முழுக்க முழுக்க 100க்கு 100 பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு கொடுத்திருந்த பெலன். ஹalleluya! இது மாம்ச பெலன் இல்ல. இது பவுலுக்கும் சீலாவுக்குள்ளும் இருந்த ஏதோ அவங்களுக்குள் இருந்த கர்த்தர் மேல இருந்த ஒரு வாஞ்சையோ, வைராக்கியமோ அதனால் உண்டான பெலன் கிடையவே கிடையாது. இது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட மனிதர்களாய் அவர்கள் இருந்ததின் நிமித்தம், அவர்கள் ஜெபத்திலும், வேத தியானிப்பிலும், தேவன் விரும்புகிறதை செய்வதிலேயே அவர்கள் நோக்கமாய் இருந்ததின் நிமித்தம், அவர்களுக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவரின் நிறைவின் நிமித்தம் உண்டான பலத்தினாலே, இவ்ளோ ஒரு சரீர ரீதியாய் கஷ்டமான சூழல்ல காணப்பட்டாலும், உள்ளார்ந்த அவங்க இருதயத்திலிருந்து எழும்பின துதியும், ஜெபமும் பாருங்க, பாடல் பாடினார்கள். ஹalleluya! அந்த காவல்ல அப்போ அந்த சிறைச்சாலையில மற்ற கைதிகளும் இருந்தாங்க. அப்போ அந்த கைதிகளும் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அப்போ அவங்க சத்தமா பாடிட்டு இருந்திருக்காங்க. ஏதோ அவங்களுக்குள்ளேயே அவங்க பாடல. அவங்க சத்தமா பாடிட்டு இருந்திருக்காங்க. அதனால தான் மற்றவங்களுக்கும் அதை கேட்டு கொண்டிருந்திருக்கு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. ஹalleluya! ஒரு நிலநடுக்கம் உண்டாகுது. சடுதியிலே, திடீரென்று. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. ஹalleluya! இவர்கள் செய்த ஜெபமும், துதியும், பாடலும் என்ன உண்டாக்கிச்சுன்னா, அவங்களுக்கும் ஒரு அந்த சரீர ரீதியாய் அவங்க கட்டப்பட்ட நிலைமை மாறிச்சு. அவங்களுக்கு மட்டும் இல்ல, அந்த சிறைச்சாலையில் இருந்த எல்லாருடைய பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்படுகிறது. கட்டுகள் கழன்று போயிற்று. அடுத்ததாக சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதைக் கண்டு கட்டுண்டவர்கள் ஓடிப்போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். அடுத்ததாக என்ன நடக்குதுன்னா, இவங்க நடுராத்திரியில பாடி துதித்து ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அந்த காவல் காக்கிறவர்கள் அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு அவர் அந்த தூக்கத்துல எழுந்து பார்த்தப்போ எல்லா கதவுகளும் திறந்திருக்குது. அப்போ இவர் நிச்சயமா எல்லாருமே ஓடி போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவரையே அவர் கொலை செய்ய போறார். ஏன் அவர் அதை செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது, பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுருவை சிறைச்சாலையிலே அடைத்து வைத்திருந்த பொழுது சபையார் அவருக்காக முழுவதும் ஜெபித்து கொண்டிருந்தார்கள், மரியாள் என்கிற சகோதரியுடைய வீட்டிலே. அப்போ அவங்களுடைய ஜெபத்தை கேட்டு, ஊக்கமான ஜெபத்தை கேட்டு கர்த்தர் தேவதூதனை அனுப்பி அப்போஸ்தலனாகிய பேதுருவை விடுதலை ஆக்குனதை நம்ம தியானிச்சோம். அடுத்த நாளே ஏரோது ராஜா என்ன பண்ணுவார்னா, பேதுருவை கண்டுபிடிக்க முடியாமல் அவரை காவல் காத்து கொண்டிருந்த காவலர்களை அவர் கொலை செய்வார். அப்போ இந்த காவலாளிக்கு தெரிஞ்சிருந்தது. அப்போ நிச்சயமா இவங்க எல்லாம் போயிட்டாங்கன்னா அடுத்த நாள் என்னைய எனக்கு மரண தண்டனை தான் கிடைக்கும் அப்படிங்கிற நிச்சயம் அவருக்குள்ள இருந்தது நிமித்தம் தான் அவருக்குள்ள என்ன ஆச்சுன்னா, நம்ம கொண்டு சாகடிச்சுக்கலாம் அப்படிங்கிற தீர்மானத்தை அவர் எடுக்கிறார். அப்போ இந்த செயல் பார்க்கிற அளவுக்கு பவுல் இருந்திருக்கிறார், அவர் கவனிச்சிருக்கிறார். உடனே அவர் என்ன பண்றாரு, பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். ஹalleluya! அப்போ உடனே பவுல் தேவன் இந்த காவலாளியை குறித்து ஒரு கிருபையை வைத்திருந்தார். ஹalleluya! தேவனுடைய கண்கள் அவர் மீது இருந்தது நிமித்தம் பவுலுடைய கண்கள் அவரை பார்த்தது. அவர் உடனே சொல்றார், நாங்க எல்லாருமே இங்கதான் இருக்கிறோம், உனக்கு நீ தீங்கு பண்ணிக்கிடாத அப்படின்னு சொல்லிட்டு, அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே,
ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். ஹalleluya. அப்போ அந்த காவலாளிக்கு நன்கு தெரிஞ்சிருந்திருக்கு, இவங்க வந்து நன்மை செய்தவர்கள். அந்த அசுத்த கிரியையை அவங்க அதட்டி அந்த சகோதரி விடுதலை ஆக்கினது நிமித்தம் இவங்க வந்து சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. எல்லாமே இவர் அறிந்தது நிமித்தம் தான் இவர் என்ன பண்றாரு, ஆண்டவன் மாதிரி நான் என்ன செய்யணும், ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன பண்ணணும். அப்போ இந்த காலத்துல இருக்கிற மாதிரி அப்போ வந்து மின்சாரம் கிடையாது. அப்போ தீபங்களை வச்சுதான் அவங்க வந்து வெளிச்சத்தை உண்டாக்குனாங்க இரவு நேரங்கள்ல. உடனே அப்போ சின்ன வெளிச்சம் இருந்திருக்கலாம். சின்ன வெளிச்சம் இருந்தது நிமித்தம் தான் பவுலும் அவரை பார்க்க முடிந்தது. அப்போ இன்னும் பெரிய ஒரு இதை எடுத்துட்டு வர சொல்லி, தீபங்களை எடுத்துட்டு வர சொல்லி அவர் வந்து உடனே வந்து கேட்குறார், நான் என்ன பண்ணணும் ரட்சிக்கப்படுறதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ மரணத்தின் தருவாயில் இருந்த அந்த காவல்காரரை தேவன் பவுலை கொண்டும் சீலாவை கொண்டும் ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். ஹalleluya. பாருங்க, கர்த்தர் வந்து எவ்வளோ அன்பு கூறுறாருல, எவ்வளோ ஒரு நேசம் வச்சிருக்கிறாரு. அந்த ஒரு ஆத்துமா, கர்த்தருக்கு வந்து ஒரு ஆத்துமா. நம்ம வந்து எப்பவுமே ஒருத்தரை பார்க்கும் பொழுது அல்லது ஒருத்தவங்களுக்கு ஒரு நற்கிரியை கர்த்தர் செய்ய சொல்லுகிறாரா, அவரை குறித்து பேச சொல்லுகிறாரா, சில நேரம் நம்ம யோசிக்கலாம், ஒரு ஆத்துமா தானே அப்படின்னு சில நேரம் நமக்குள் தவறான எண்ணம் வரலாம். ஆனா அந்த ஒரு ஆத்துமா விலையேற பெற்றதா இருக்கிறது. ஹalleluya. இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆஸ்தியை காட்டிலும் அந்த ஒரு ஆத்துமா விலை உயர்ந்ததா இருக்கிறது. அப்போ எப்பொழுதுமே ஒரு ஆத்துமாவுக்கு நம்ம ரொம்ப 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 எப்படி பரலோகம் வந்து ஒரு ஆத்துமா மனம் திரும்பும் போது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தருடைய இருதயம் அந்த ஒரு ஆத்துமா மேலேயும் அக்கறை கொண்டிருக்கிறது. அப்போ நம்மளுமே அதே இருதயம் நமக்குள் இருக்கணும். ஒரு ஆத்துமாக்காக கர்த்தர் ஒரு கிரியையை செய்ய சொல்லுகிறாரா, சந்தோஷமாய் நாம் செய்யணும். அது ரொம்ப விலையேற பெற்றது. அப்போ அந்த ஒரு ஆளை தேவன் சந்திக்கிறார். அப்போ என்ன ஆகுது அப்படி பாருங்க. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். ஹalleluya. பாருங்க, ராத்திரியில இது எல்லாமே நடக்குது. அவங்க பாடினது நடுராத்திரியில. அப்போ அதுக்கப்புறம் இந்த காரியங்கள் எல்லாமே அவர் வந்து அப்போ இவர் மட்டும்தான், அந்த காவலாளி மட்டும்தான் சிறைச்சாலையில வேலைக்கு வந்திருப்பார். அவர் அப்போ என்ன பண்றாருன்னா, என்ன செய்யணும்னு சொன்னோடனே பவுல் என்ன சொல்றாரு, நீ விசுவாசி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீ விசுவாசி, அப்போ நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நிச்சயமா அந்த காவலாளி வந்து இவங்கள ராத்திரியோட ராத்திரியா அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கிறார். அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவங்க எல்லாருமே தூங்கிட்டு தான் இருந்திருப்பாங்க இரவு நேரம். அவங்க எல்லாரையும் எழுப்பி அவங்க எல்லாருமே அந்த இரவு நேரத்திலே என்ன பண்றாங்கன்னா கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறார்கள். ஹalleluya. பவுலும் பாருங்க, அந்த காயங்களோடு அவர் என்ன பண்றாரு, வசனத்தை போதிக்கிறார். அவங்க வந்து எங்களுக்கு வந்து இளைப்பாறணும், எங்களுக்கு ரொம்ப நாங்க அடிபட்டிருக்கோம் அப்படின்னு அவங்க இது பண்ணலன்னா, இது நிச்சயமாவே அவங்களுடைய பலன் இல்ல, இது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு தந்த பலன். அடுத்ததாக, மேலும் ராத்திரியிலே அந்நேரத்திலே தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞான ஸ்நானம் பெற்றார்கள். ஹalleluya. அப்போ அந்த ராத்திரியிலே அந்த காவலாளி என்ன பண்றாரு, பவுலுக்கும் சீலாவுக்கும் இருந்த காயங்களை கழுவி அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவரும் அவருடைய வீட்டார் அனைவரும் உடனே அவங்க என்ன பண்றாங்க, ஞானஸ்நானம், அந்த ராத்திரியோட ராத்திரி ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாய் இருந்தான். அந்த ராத்திரியிலே அவர் என்ன பண்றாரு, அவங்களுக்கு போஜனம் கொடுக்கிறாரு, அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உபசரிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரும் அவருடைய வீட்டார் அனைவரும் கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு பேசின வார்த்தைகளை விசுவாசித்து அவங்களுக்குள் அது நிமித்தம் என்ன உண்டாச்சுன்னா மன மகிழ்ச்சி உண்டாயிருச்சு. கர்த்தருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் பொழுது நமக்குள் மன மகிழ்ச்சி
உண்டாகும். பொழுது விடிந்த பின்பு அந்த மனுஷரை விட்டுவிடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் சேவகர்களை அனுப்பினார்கள். அப்போ அந்த அவங்கள சிறையில் அடைக்க சொன்ன அதிகாரிகள் அவங்க என்ன பண்றாங்கன்னா சேவகர்களை அனுப்புறாங்க. அனுப்பி அவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சிறைச்சாலைக்காரன் பவுலுக்கு இந்த வார்த்தைகளை அறிவித்து உங்களை விடுதலை ஆக்கும்படிக்கு அதிகாரிகள் கட்டளை அனுப்பினார்கள். ஆகையால் நீங்கள் இப்பொழுது புறப்பட்டு சமாதானத்துடனே போங்கள் என்றான். அப்போ அந்த சிறைச்சாலைக்காரன் வந்து என்ன பண்றாரு, பவுலுக்கு இந்த வார்த்தைகளை சொல்றார். நீங்க வந்து சமாதானத்தோட போங்க, அதிகாரிகள் வந்து உங்களை விடுதலை செய்ய சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னப்போ பவுல் என்ன சொல்றாருன்னா, அதற்கு பவுல் ரோமர் ஆகிய எங்களை அவர்கள் நியாயம் விசாரியாமல் வெளியரங்கமாய் அடித்து சிறைச்சாலையிலே போட்டார்கள். இப்பொழுது ரகசியமாய் எங்களை விடுதலை ஆக்குகிறார்களோ? அப்படி அல்ல, அவர்களே வந்து எங்களை வெளியே அழைத்து அனுப்பிவிடட்டும் என்றான். இப்போ பவுல் வந்து அவர் உடனே கிளம்பல. அவர் என்ன சொல்றாரு, நாங்க வந்து ரோமர்கள் வந்து எங்களை வந்து அவங்க என்ன பண்ணல, ஒழுங்கா சரியாய் விசாரிக்கல. நாங்க என்ன பண்ணோம், தவறுகள் செஞ்சோமா, நியாயமா அவங்க என்ன பண்ணல, விசாரிக்காம என்ன பண்ணாங்க, வெளியரங்கமாய் அடித்து சிறைச்சாலையில எங்களை போட்டாங்க. இப்போ வந்து அவங்க ரகசியமா என்ன பண்றாங்க, எங்களை விடுதலை ஆக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல அவங்களே வந்து என்ன பண்ணட்டும், எங்களை வெளியே அழைத்து அனுப்பிவிடட்டும் அப்படின்னு பவுல் சொல்றார். சேவகர் இந்த வார்த்தைகளை அதிகாரிகளுக்கு அறிவித்தார்கள். ரோமராய் இருக்கிறார்கள் என்று அவர்கள் கேட்ட பொழுது பயந்து வந்து அவர்களுடனே தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார்கள். அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, சேவகர்கள் போய் சொல்றாங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன காரியத்தை. அதனால அவங்க நேரடியாவே பவுலையும் சீலாவையும் சந்தித்து, நீங்க இந்த அவங்களுக்கு ஒரு பயம் உண்டாயிருச்சு, இவங்க வந்து ரோமர்கள் என்று சொன்ன உடனே பயந்து வந்து இவங்கள்ட்ட தயவாய் பேசி அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க வந்து இந்த பட்டணத்துல இருக்காதீங்க, பிலிப்பி பட்டணத்தை விட்டு போயிருங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே பவுலும் சீலாவும் அவங்க எங்க போறாங்கன்னா, அந்தபடி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியாள் இடத்திற்கு போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. அப்போ அவங்க லீதியாள் சகோதரி வீட்டுக்கு போறாங்க. அங்க அப்போ நான் விசுவாசிக்கிறேன் சகோதரர்கள் அங்க கூடினார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள், சீஷர்கள், தேவனை விசுவாசித்து ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் அங்கு இருந்தார்கள். அப்போ அவங்கள சந்திச்சு அவங்க என்ன பண்ணாங்களாம், ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். பவுலும் சீலாவும் அவங்க எவ்வளோ அடிகள் பட்டு ஒரு அநியாயமாய் அவங்க நடத்தப்பட்டாங்க. ஆனா பாருங்க, சாதாரணமா பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு ஆறுதல் வேண்டியதான் இருந்துச்சு. ஆனா பரிசுத்த ஆவியானவருடைய பெலன் அவங்கள எப்படி வழிநடத்துச்சுன்னா, லீதியாள் சகோதரியுடைய வீட்டில் இருந்த சகோதரர்களுக்கு அவங்க ஆறுதல் சொன்னாங்கண்ணா. ஹல்லேலூயா. அப்போ அந்த பிலிப்பி பட்டணத்துல இருந்த சகோதரர்கள் எதற்காக அவர்களுக்கு ஆறுதல் தேவைப்பட்டுச்சுன்னு நம்மளுக்கு தெரியல. ஒரு துக்கத்துல இருக்கிறவங்க, உபத்திரவத்துல இருக்கிறவங்க, ஒரு கஷ்டத்தின் மத்தியில இருக்கிறவங்களுக்கு தான் ஆறுதல் தேவைப்படும். அப்போ ஏதோ ஒரு கடினமான பாதையில பிலிப்பி பட்டணத்துல இருந்து அந்த சகோதரர்கள் இருந்திருக்காங்க, சீஷர்கள் இருந்திருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்க அங்க அந்த பிலிப்பி பட்டணத்துல இருந்து அவங்க போய்விட்டார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருடைய கிருபையினாலே இந்த வேத தியானம் நிச்சயமாக நம்ம ஒவ்வொருவருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நாம் ஜெபித்து முடிக்கலாம். அன்புள்ள தேவனே, இந்த நேரத்தை எங்களுக்கு நீங்க ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்துங்க. இன்னும் உங்க வார்த்தையிலே நாங்கள் வளர, உம்மிலே ஸ்திரப்பட கிருபை கொடுங்க தேவனே. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். God bless you. Thank you.